ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செராமிக் அண்ட் கிராஃபைன் கோட்டிங் பண்ண கார்ஸை வந்து வீட்லேயே எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இந்த கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பிராண்டட் டஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டஸ்டிங் பண்ணாலே நார்மலாக உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு இந்த வண்டி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஈரம் கலந்த மண், அழுக்கு, எல்லா பேட் ட்ராப்பிங்ஸு எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி டஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வண்டியை வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிளாத்து அண்ட் ஒரு பக்கெட் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம லென்த்தாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிளாத் எடுத்துட்டோம். ஒரு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிளாத் யூஸ் பண்ண போகிறோம், இன்னொரு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளாத் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வெட் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இப்படி மடிச்சிட்டு ஃபுல்லாக ஈரம் பண்ணிடுங்க. தண்ணியில் முக்கிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணியில் முக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரு சும்மா லைட்டாக இப்படி பிழிஞ்சுக்கோங்க. லைட்டாக பிழிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி 4 சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி இப்படி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்வைப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஸ்வைப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒரு ஸ்வைப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்த் ஒரு ஸ்வைப்பு. இந்த மாதிரி 4 பக்கமும் ஈவனாக ஸ்வைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தண்ணியில் முக்கிக்கோங்க. தண்ணியில் முக்கிட்டு மறுபடியும் பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் மட்டும் நீங்கள் ஈரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணுங்கள். கிளாத்தோட சர்ஃபேஸ் வந்து டஸ்ட் இல்லாத சர்ஃபேஸாக பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சைடும் ரொம்ப ஹெவியாக அழுக்கு இருந்துச்சுன்னா வாட்டரில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். மறுபடியும் நம்ம தண்ணியில் முக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படியே இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாக அப்படி அழுத்தி தொடச்சிங்கன்னா அந்த அழுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெயின்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோம். ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நமக்கு மழையில் நின்றுட்டு இருந்தனால அந்த வெட் கிளாத் வச்சு ஸ்வைப் பண்ணி எடுத்தனால அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் டாட்ஸ் வந்து இருக்குது, அந்த தண்ணிப்பட்ட டாட்ஸோட பிளேஸ் இருக்குது, அப்புறம் பேட் ட்ராப்பிங்ஸ் பட்ட அந்த தடம் வந்து இருக்குது மைல்டு மைண்டாமல். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கார் வாஷ் ஷாம்பு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை ஜஸ்ட் வந்து ஈவனாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? சேம் அதே வெட் கிளாத் தான், ஜஸ்ட் ஒரு டைம் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு நீங்கள் ஈவனாக இப்படி ஸ்வைப் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு ட்ரை கிளாத் எடுத்துக்கிட்டு மேலே அப்படியே ட்ரை கிளாத் வச்சு மேலே அப்படியே ட்ரை கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா அழுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். அகைன் உங்களுக்கு ப்ளைன் ஃபினிஷிங் வந்துடும். வண்டியை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்கிற ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார் ஷாம்பு மிக்ஸ் பண்ணதை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி துடைக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஈவனாக நம்ம துடைச்சா போதும். வெட் கிளாத்தை வந்து நீங்கள் மறுபடியும் பக்கெட்டில் முக்கி அழுக்கு இல்லாத மாதிரி நல்லா பிரிஞ்சு எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஷாம்பு மிக்ஸ் பண்ண வாட்டரை வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ணி இந்த பேட் ட்ராப்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணினா போதும். இது கிராஃபைன் கோட்டிங் பண்ண காரு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்கும் பிரைட்னிங்காக இருக்கும் எப்பயுமே. அந்த பேட் ட்ராப்ஸ்லாம் பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் டேமேஜஸ் எதுவுமே வராது எப்பயுமே. அந்த மாதிரி கிராஃபைன் கோட்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு அகைன் நம்ம ட்ரை கிளாத் எடுத்துக்கலாம். அகைன் நம்ம ட்ரை கிளாத் எடுத்துட்டு ஈவனாக ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணால் போதும். அந்த ஈரத்தை மட்டும் நீங்கள் உறிஞ்சி எடுத்துட்டு அப்படியே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி நீங்கள் இப்படியே நீங்கள் அந்த ஈரமாகவே விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அகைன் உங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்பாட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஷேடோஸ் மாதிரி உங்கள் பாடி மேலே அப்படியே இருக்கும். பட் நம்ம எப்போ ஈர கிளாத் வச்சு தொடச்சாலுமே அகைன் நம்ம இந்த மாதிரி பிளைன் ஃபினிஷிங் பண்ணிடணும். ஈரத்தை வந்து நீட்டாக உறிஞ்சி எடுத்துடணும். அப்போ தான் நம்மளோட வெஹிக்கிளோட சர்ஃபேஸ் வந்து ஒரு பிளைன் ஃபினிஷிங்காக அந்த கிளாஸி லுக் வந்து உங்களுக்கு பிரைட்னிங்காக நல்லா தெரியும். நம்ம பண்ண கோட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி பார்த்தீங்கன்னா கிராஃபைன் கோட்டிங் பண்ண வண்டி நல்ல கிளாஸினஸ் சூப்பராக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் வண்டி. இந்த பேட் ட்ராப்ஸ் பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. வண்டி நம்ம 2 கிளாத்தில் வந்து ஈஸியாக க்ளீனும் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெட் கிளாத் மட்டும் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஜஸ்ட் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி செகண்ட் ஸ்டெப் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி பிளைன் ஃபினிஷிங் வச்சு நீட்டாக அந்த வெட் ஃபுல்லாகவே உறிஞ்சி எடுத்து ஒரு பிளைன் ஃபினிஷிங் கொடுத்து இந்த பேனட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பளபளன்னு இருக்குது.
இப்போது இந்த பேனட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோம். இதில் இந்த வெஹிக்கிளில் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேனல் உங்களுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட வெஹிக்கிளுக்கு கோட்டிங் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் உங்கள்கிட்ட ப்ரெஷர் வாஷர் இல்லை, அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கார் வாஷ் நியரில் இல்லை, சடனாக எனக்கு வீட்டில் ஒரு 1 ஹவரில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பேனலாக நீட்டாக பண்ணிங்கன்னா உங்களோட காரை வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம்.